எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் அவ்வாறே அறிந்திருக்கிறார். ஆமேன். நல்லா சத்தமா ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். பொதுவாக ஒரு குழந்தை உருவாகி சில வாரங்களுக்கு அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்கும் முன்னே நம்மை ஸ்கேன் பண்ணி நம்முடைய எதிர்காலத்தையும் அவருடைய உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே தேங்க்யூப்பா, நன்றி ஆண்டவரே. அவரை நன்றியோடு இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம். என்னை சுமந்து காத்தவரே
வயிற்றில் உருவாகி கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஆமென், ஆமென். அவர் அறிமுகம் மாத்திரம் படுத்தலை, நம்முடைய பின்னணியாய் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் கூட ஒரு குழி இருந்தது, தள்ளப்பட்ட நிலைமை இருந்தது, துரத்தப்பட்ட நிலைமை இருந்தது, அவமானம் இருந்தது. ஆனால் அதுவே முடிவாய் இல்லை யோசேப்பின் வாழ்க்கையில். யோசேப்பு கர்த்தருடைய அழைப்பை அறிந்திருந்தார். அவருக்கு அந்த உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் துரத்தப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, அவமானங்கள் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல் ஷடாய் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லாமா? எல் ஷடாய் என்னுடைய தேவன், நீர் எங்கள் வாழ்க்கையில் உயர்வை தரப்போகிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பெருக பண்ண போகிறீங்க. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி உற்சாகமே கர்த்தரை ஆராதிக்கலாம். என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய்
ஆமென், ஆமென். அவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜீவன் இருக்கும் வரை, நம்முடைய சுவாசம் இருக்கும் வரை நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க போறோம். சொல்லுவோமா? உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிக்க போகிறேன்னு சொல்லி பாடலாம்.
ஆமென் ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் நிச்சயமாகவே அவரை மாத்திரம் ஆராதிக்கிற கிருபையை, பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நல்ல தேவனை கூட நம்ம இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் கடந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணினார், எபனேசர் என்று சொல்லி. 1 சாமுவேல் 7:12 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் கடந்த மாதத்தில் நிச்சயமாகவே அவர் எபனேசராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் உதவி செய்து நம்மை காத்த தேவனாக இருக்கிறார். எபனேசர் என்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக சில அர்ப்பணிப்புகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் செய்தாங்க. இந்த எபனேசர் என்ற அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் வருகிறதற்கு முன்பாக பெலிஸ்தரோடு அவர்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது அவர்கள் சாமுவேலிடத்தில் வந்து பெலிஸ்தர் எங்களை நெருக்குகிறார்கள், நாங்கள் தோற்று போகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சாமுவேலிடத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிட்டீங்க, அதனால நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும் பொழுது அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் மனம் திரும்பி அவரை சேவிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் சொல்லும் பொழுது ஜனங்கள் அதற்கு அப்படியே அர்ப்பணித்து அவர்கள் கர்த்தரை நிச்சயமாகவே நாங்கள் உண்மையாய் ஆராதிப்போம், அவரை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொல்லி அங்கே ஒரு அர்ப்பணிப்பை செய்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அந்த வெற்றிக்கு பின்பாக தான் சாமுவேல் இந்த பெயரை வைக்கிறார், எபனேசர் என்று சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட வெற்றியின் அனுபவம் நமக்கு, எபனேசர் என்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் நாமும் சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் பாடுவோமா? கர்த்தாவே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உண்மையே ஆராதிப்போம் என்று சொல்லி அந்த நல்ல எபனேசரை நாம் ஆராதிப்போமா? அர்ப்பணித்தவர்களாய் சொல்லுவோமா?
நடத்துகிற விதங்களை நாம் சொல்லுகிறதற்கு வார்த்தைகளே இல்லை. நல்ல தேவனை ஆராதிப்போமா.